நீங்கள் கோவா போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாகா பீச் தெரிஞ்சிருக்கும். இந்த பீச் மட்டும் இல்லைங்க, கோவாவில் இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்குது. இவ்வளோ பீச்சஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சீ ஃபுட் ரெசிபி ஸ்பெஷலாக தானே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாகா ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 250 கிராம்ஸ் ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் மேரினேட் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதில் ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து இந்த மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரானை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சு வரணும் எண்ணெயில். இப்போது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் க்ரன்ச்சி பாகா ப்ரான் ஃப்ரை செமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!